ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு யூனாவோட ஸ்கூலுக்கு போனதும் மேனேஜர் நாய்க்கா யாருக்கும் தெரியாம யூனிஃபார்ம் மாத்திட்டு வெளியில வராங்க. அப்ப ஹீரோ ஜிம் ட்ரெஸ் எடுக்க மறந்துட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வர ஹீரோவை பார்த்து அவங்க மறைஞ்சுக்கிறாங்க. அப்ப என்னை பாத்திர கூடாது அப்படின்ட்டு அவங்களுடைய காரை யூஸ் பண்றாங்க. இப்ப ஒரு காட்டு பண்ணி ஹீரோவை நோக்கி வேகமா ஓடி வர ஹீரோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜம்ப் பண்றான். பார்த்தா அது மேலே உட்காந்தனால காட்டு பண்ணியோட அவனும் சேர்ந்து போயிடுறான். இப்ப நக்காய் ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறாங்க. நாயோட வாழை மதிச்சனால நாய் அவங்க துரத்திக்கிட்டு இருக்கு. எப்படியோ அவங்க தப்பிச்சு ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டாங்க. நான் இப்பதான் புதுசா இந்த மிடில் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி ஒரு மாசம் கூட ஆகல. நான் ஸ்கூல்ல படிக்கிறது யாருக்குமே தெரியாது, முக்கியமா யாருக்கும் தெரியவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அவங்க கிளாஸ் ரூம் போயிட்டு உட்காடுறாங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பிரபலமா இருக்கிற ஐடல்ஸ் டிராமா ஹீரோஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. திடீர்னு திரும்பி மேனேஜர்கிட்ட கேக்குறாங்க உங்களுக்கு யார பிடிக்கும் அப்படின்ட்டு. இவங்களும் மகாராஜினை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. அவங்களும் நல்லா ஹாப்பியா இருக்காங்க. இப்படி இவங்களுடைய ஸ்கூல் லைஃப் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்ப ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க கிளாஸுக்குள்ள போகும்போது பிரின்சிபல் அவரை கூப்பிட்டு உங்க கிளாஸ் எல்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சின்ன வயசுல பல்லு காணாம போச்சுன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்த ஒரு பையன் இப்ப பிரின்சிபல் ஆகிட்டு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. நக்கா ஆமால அதெல்லாம் ஒரு ஓல்டு மெமரிஸ் அப்படின்னு பிரின்சிபல் சொல்லிட்டு நீங்க ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு நார்மலான லைஃப் வாழதான் ஆசைப்பட்டீங்க, இதுதான் உங்களுக்கான கரெக்டான நேரம், இதை நீங்க பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் போயிடுறாரு. இப்ப நக்காயா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது 2 பசங்க வந்து எங்களோட கராக்கிக்கு நீங்க வரணும்னு சொல்றாங்க. எங்களுக்கு வேலை இருக்குன்னு நக்காய் சொல்ல இவங்க கிட்ட எல்லாம் என்ன பேச்சு வா போலான்னு ஃப்ரெண்டு சொன்னாலும் அவங்க 2 இடத்துல ஒரு பையன் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இருக்கிறான். இதை பார்த்து நாக்காய் நீங்க பாக்குறதுக்கு ஒரு பங்கு மாதிரி இருக்கீங்க, பெண்ணையே இந்த மாதிரி பண்றீங்க, உண்மையான பங்கோட போய் சேர்ந்து அட்வென்ச்சர் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்கவும் அதுவும் சரிதான், பங்கு மாதிரி வேஷம் போட்டு இப்படி ஏமாத்திரி உனக்கு வெக்கமா இல்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி கேட்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நாக்காய் கையில இருந்த வேட்டை தட்டி விடுறான். நாக்காய்க்கு அந்த சாப்பாடு ரொம்ப முக்கியங்கிறதுனால அவங்களோட பிளாக் மேனிபுலேஷன் டெக்னிக்கை வச்சு அந்த சாப்பாடை திரும்பி பிடிச்சிடுறாங்க. இப்ப அத பக்கத்துல இருக்கிற டேபிள்ல வைக்க போக என் கூட வா, உன்னை நான் பைக்ல லாங் டிரைவ் கூட்டு போறேன், நீங்களும் வெக்கப்படாதீங்க, என்னை விட்டு போயிரு, எனக்கு கோவம் தான் நீ அதை தாங்க மாட்டேன் இப்படி நாய் சொன்னதை கேட்டுட்டு அந்த பையன் கொஞ்சம் பயப்படுறான். சே எனக்கு என்னாச்சு, ஒரு சின்ன பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி எடுத்துட்டு போறான். எனக்கு வேற வழி தெரியல, மேனிபுலேஷன் பேட் லக், இப்போ உன்னை நோக்கி ஒரு பெரிய துரதிஷ்டம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் கை சொன்னாதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து இந்த பொண்ணுங்களுக்கு தான் அவங்களுக்கு பிடிக்கலையே, பின்னையா அவனை நீங்க தொல்லை பண்றீங்கன்னு கேட்க நீ யாருடா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோவோட சண்டைக்கு போக ஹீரோ அவங்கள அடிச்சு ஓட விட்டுறான். இப்ப அந்த 2 பொண்ணுங்களும் ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எங்களோட நீங்க வந்து சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாங்க. இல்லம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன், நம்ம ஹீரோவும் கிளம்பிடுறா. நக்காய் நல்ல வேலை காவராசி நம்மளை பாக்குறேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. ஓகே இப்ப என்னுடைய நார்மலான லைஃபுக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலும் கோகராசி நீங்க ரொம்ப நல்லவர், நீங்க எல்லாம் எனக்கு ஒரு குடும்பமா கிடைச்சது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான் மேனேஜர் நாக்காய் சொல்றாங்க. இப்ப இன்னொரு நாள்ல யூனோவும் ஹீரோவும் ஒரு மிகப்பெரிய மாலுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நிறைய பேராத ஆசை நான் என்ன நீங்க கேட்க அதை பத்தி தான் நான் உங்கள்ட்ட கேட்டதுக்கு நீங்க தேர்லன்னு சொன்னீங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு அதனால இப்ப அவங்களுக்கு என்ன விஷயம் தான் பிடிக்குமோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம இப்ப பண்ண போறோம்னு ஹீரோ சொல்றான். எனக்கு என்ன விஷயம் பிடிக்கும்னு என்ன யோசிக்கிறா. நாக்காய் அவங்க கையில இருக்கிற ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட்டை வச்சுக்க இது யூனாவாலுக்கான ஒரு கப்பல்ஸ் டிக்கெட்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோ யூனாவான்னா என்னன்னு கேட்க அது ரீசெண்டா தான் ஓபன் ஆன ஒரு ஹாட் ஸ்பிரிங் அட்டாச் ஆன ஒரு மால், இங்க அதிகமா யங்ஸ்டர்ஸ் தான் போவாங்க. ஓகே உங்களுடைய டேட்டை நல்லா என்ஜாய் பண்ணீங்க 2 பேரையும் பார்த்து சொல்ல அவங்க 2 பேரும் வைக்கப்படுறாங்க. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க யூனாவும் புகராசியும் பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் நிஜமாலே டேட்டிங் தான் வந்திருக்குமா அப்படின்ட்டு. உள்ளேக்கு போய் எங்க டிக்கெட்டை கொடுத்தா அந்த அக்கா என்ன தம்பி நீங்க ஒரு ஆள் தான் வந்திருக்கீங்க இன்னொரு ஆள் எங்கன்னு கேக்குறாங்க. இல்லங்க நான் இப்ப டேட்ல இருக்குன்னு சொல்றான். டேட்ல இருக்கீங்க சரி இன்னொரு ஆள் எங்கன்னு கேட்டா உங்களுக்கு அவளை தெரியலையா இருந்தா பக்கத்துல தான் நிக்கிறா பாருங்க, இவர் என்னால மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வித்தியாசமா ஹீரோவை பாக்குறாங்க. இந்த ஹீரோ பார்த்துட்டு வைக்கப்பட்டு எப்படி இருந்தாலும் அது ஒரு டிக்கெட் தானங்க, எனக்கு ஒரு ரூம் அந்த ரூம் தாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோ இவனா உள்ள பாக்குறாங்க. இவனா பக்கத்துல சேம் சூட் இருக்கிற கடையை காமிக்கிறான். உள்ளக்கு இவனாவுக்கான சேம் சூட் செலக்ட் பண்ணிட்டு இருக்கு. இவனா ஹீரோ கிட்ட கொகராசி நீங்க ஏதாச்சும் சேம் சூட் சேல்ஸ் பண்ணுங்க, நானு என்கிட்ட அப்படி கேட்டுட்டே சேம் சூட் எடுத்து கொடுக்குறான். அப்பனா உங்களுக்கு இந்த மாதிரி போட்டோ தான் பிடிக்குமான்னு இவனா கேட்க எதை பத்தி பேசுறேன்னு ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸை பாக்குறான். ஆனா இதையா நம்ம எடுத்து கொடுத்துருவோம், இவனா தெரியாம எடுத்துட்டு இல்ல வேற எடுத்தாரேன் பரவாயில்ல கொகராசி நீங்க எனக்காக எடுத்திருக்கீங்க அதனால நான் போட்டுக்கிறேன் இவனா சேஞ்ச் பண்ணிக்கலாம், எனக்கு இது நல்லா இருக்கான்னு இவனா கேட்க ஹீரோ அதை பார்த்த வெக்கத்துல ஒன்னும் சொல்லாம நின்றுகிட்டு இருக்கு. என்னால இதுக்கு மேலேயே முடியாதுன்னு இவனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறான். இப்ப இவனா அவளுக்கான ஒரு சிம் சூட் சூஸ் பண்ணி போட்டு ஹீரோ கிட்ட காமிக்க ஹீரோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். வாங்க இவனா நார்மலா டேட்டிங்னா என்ன பண்ணுவான்னு தெரியுமா, டேட்டிங்னா ஒன்னா உட்காந்து ஜூஸ் குடிப்பாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, போட்டோ எடுத்துக்குவாங்க அப்படி இவனா சொன்னானு ஹீரோ சரின்றான். இவனாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்றான். ஆனா அவங்க சொல்றாங்க இது ஒன்லி கப்பிள்ஸ் தான் ப்ரோ அவைலபிள் அப்படின்ட்டு. என்ன இப்படி சொல்லிட்டாங்க, ப்ளீஸ் எனக்கு ஒன்னே ஒரு மட்டும் கொடுங்க ஹீரோ கேட்கறான். இதை பக்கத்துல இருக்கிற ஒரு கப்பிள்ஸ் பார்த்துட்டு என்ன அவன் ஒருத்தர் மட்டும் இருந்துட்டு கப்பிள்ஸ் ட்ரிங்க்ஸ் கேட்கறான், பாவம் ரொம்ப காஞ்சி போயிருப்பான் போல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டேன்னு ஹீரோவுக்கு ரொம்ப அவமானமா போயிருது.
வருது. இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட போறாங்க. எனக்கு அவங்க சாப்பிட ஐஸ்கிரீம் தான் வேணும், போய் கொண்டாங்க. இல்லங்க, அந்த ஐஸ்கிரீம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா அது கப்பிள்ஸ்க்கு மட்டும் தான் சொல்றாங்க. என்னடா இங்கேயுமா போட்டோ எடுக்க போனாலும் அங்கேயே கப்பிள்ஸ்க்கு மட்டும் தான் அலவுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் கப்பிள்ஸ் தான் அலவுன்னு சொன்னனால ஹீரோ டிப்ரெஷனுக்கு ஆகி ஒரு இடத்துல சோகமா உட்காந்துருக்க. இவனை அவங்க கிட்ட மனைவி கேட்கா, நான் ஒரு பேய்ங்கிறதுனாலதான் நீங்க எவ்வளவு அவமானப்படுறீங்க அப்படின்ட்டு. இப்ப இவனா திரும்பி பார்த்துட்டு ஹீரோ கிட்ட, கோகராஷி வாங்க நம்ம அந்த வாட்டர் ஸ்லைட் ரைடு போன்னு கூப்பிடுறா. இவனா ஃபர்ஸ்ட் அதுல போக ஃபோர்ஸுக்கு அவளுடைய ஸ்விம் ஷர்ட்ல மேல் பகுதி மட்டும் கலந்து இருந்து அதை பிடிக்காம எந்திரிக்க ஹீரோ வந்து வேகமா வந்து அதுல ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணிக்குள்ள வந்துடுறாங்க. ஹீரோவோட அவன் ஒட்டி இருந்ததை ஆச்சு பார்த்துட்டு திரும்பி அவருடைய பவர் யூஸ் பண்ணி பறக்க விட்டுறா. இப்ப ஹீரோ கண்முழிச்சு பாக்குறான். இவனும் அவகிட்ட என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றான். அவன் யாரையும் நீங்க கூட்டு வந்ததுன்னு கேட்க, இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் தான் நீங்க கூட்டு வந்தாங்கன்னு சொல்றான். இப்ப டைம் ரொம்ப நாள் பார்த்துட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இவனா அவங்களுக்கான ஆசை என்னன்னு இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறத இவனா பார்த்துட்டு, இப்ப நம்ம கடைசியா இருக்கிற ஒரே இடத்துக்கு போவான்னு ஹாட் ஸ்பிரிங்க்கு அவங்க போறாங்க. எனக்கு டேட்டிங் பண்ணணும்னு ஆசை இருந்தனாலதான் நீங்க என்ன கூட்டு வந்தீங்க, அதனால இப்ப என்னுடைய இந்த நாள் ஆசை நிறைவேறிச்சுன்னு அர்த்தம். அப்பனா நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் இவனா கேட்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ சொல்றான். அடுத்த முறை வாய்ப்பு கிடைச்சா நம்ம ரெண்டு பேரும் டேட் இல்லாம நார்மலா வருவோம் அப்படின்னு இவனா சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும் வாய்ப்பு இருந்தா பாப்போன்றான். அவளுடைய ஆசை நிறைவேறனால இப்ப அவ ஹீரோவை விட்டு போயிடுவாளோ அப்படின்ட்டு கொஞ்சம் கவலைப்படுறா. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க.